Check. Okay. So, very good evening, students. One second. Yeah, very good evening, students. Hi, கேக்குதா என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Very good evening. This is from Brady Medic. I am Devesh here, your biology faculty. இன்னைக்கு வந்துட்டு anatomy in flowering plants மோஸ்ட்டாக இன்னைக்கு முடிச்சிருவோம் ஓகேவா? You guys don't need to worry at all. I'll complete this chapter. Any doubts previously? இன்னைக்கு வந்துட்டு மோனோகாட் அண்ட் டைகாட்டோட அனட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்ப்போம் ஓகேவா? இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ யா ஜிவி குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். துர்காதேவி குட் ஈவினிங். ஹாய் கான் தீபானா ஓகே ஹாய். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு வந்துட்டு டைகாட் அண்ட் மோனோகாட் டீட்டெயிலாக பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸில் ஏதோ டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன். 1 minute போதும். இங்கே ஏதோ தெரியுதா? ஓகே இங்கேயா? ஓகே ஆல் ரைட். வெரி குட் ஈவினிங் ஜோஷுவா, வெரி குட் ஈவினிங். ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஏதோ டவுட்ஸ் இருக்காடா? அது கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. என்ன டவுட்டு? ஃப்ளோயம் பேரன்கைமால என்ன டவுட் உங்களுக்கு? ஃப்ளோயம் பேரன்கைமா அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். வந்துட்டு என்ன சொல்லுங்கள்? பேசிக்லி இட் இஸ் அ லிவிங் செல் ஓகேவா? லிவிங் செல்லில் என்ன இருக்கும்? வேறு ஹாய் ஃப்ளோயம் ஜஸ்ட் லிவிங் செல் என்ன இருக்கும்? அது ஒரு ஃப்ளோயம் டிஷ்யூ இருக்கும். அந்த ஃப்ளோயம் டிஷ்யூ என்ன பண்ணும்? ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு இல்லைன்னா லேட்ரலாக வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுட் என்னது டிரான்ஸ்போர்ட்டாக என்னது? ஃபுட் மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகே, அதுதான் ஃப்ளோயம் பேரன்கைமா. சிம்பிள் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜு, டிரான்ஸ்போர்ட்டு, இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஃப்ளோயம் பேரன்கைமா யாருக்கு ப்ரெசென்ட் இருக்கு, யாருக்கு ஆப்சென்ட்? ஃப்ளோயம் யாருக்கு ப்ரெசென்ட் இருக்கும்? ஸோ அகெயின் எக்ஸ்பிளைன் சார். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ளோயம் பேரன்கைமா வந்துட்டு ஒரு லிவிங் செல் ஓகேவா? இது ஒரு லிவிங் செல் ப்ரெசென்ட் இந்த ஃப்ளோயம் டிஷ்யூ எங்கே இருக்கும்? ஃப்ளோயம் டிஷ்யூவில் இருக்கும் ஓகேவா? அது என்ன பண்ணும்? ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மெயின் இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன் ஓகேவா? இந்த ஃப்ளோயம் வந்து தே ஆர் ப்ரெசென்ட் இன் மோனோகாட்ஸ், ஆப்சென்ட் இன் டைகாட்ஸ். ஓகே, எனி டவுட்ஸ்? ஜிவி புரிஞ்சுதா? இல்லை திரும்பி எடுக்கட்டா? யா, ப்ரெசென்ட் இன் மோனோகாட்ஸ், ஆப்சென்ட் இன் டைகாட்ஸ். சரியா? எஸ். ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மினிமைஸ் திஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, யா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஓகே, ஹார்ட் ஒர்க் எல்லாமே. இப்போது எனக்கு மார்னிங் காலேஜ் முடிச்சுட்டு ஐம் ட்ராவலிங் ஈஸிலி 70 kilometers ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறேன். மினிமம் 70 to 75 kilometers காலேஜ் ட்ராவல் பண்ணிவிட்டு என் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஐ எம் ஸ்பெண்டிங் டைம் ஃபார் யூ கைஸ் ஓகேவா? ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? அனட்டமி ஆஃப் மோனோகாட் அண்ட் டைகாட் ஓகேவா? எஸ், மோனோகாட் அண்ட் டைகாட் பார்க்க போகிறோம் ஓகேவா? இப்போது மோனோகாட்டில் உங்களுக்கு என்ன தெரியணும்? உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். மோனோகாட்னா என்னது? சிங்கிள் காட்டிலிடான் இருந்துச்சுன்னா அது மோனோகாட், அதாவது 2 இருந்துச்சுன்னா டைகாட். சரியா? இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திஸ் நாளைக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட், ஒன்றுமே படிக்காமல் இங்கே வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு படிப்பேன் போயிட்டு. நைட் ஃபுல்லாக தூங்காமல் படித்தா தான் நாளைக்கு அட்லீஸ்ட் பாஸாவது ஆக முடியும். சரி ஓகே. ஸோ இப்போது அனட்டமி ஆஃப் மோனோகாட் அண்ட் டைகாட். சரியாடா?
Yes. Single cotyledon. Yes, super. இப்போ anatomy monocote dicot பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம dicot root பார்த்துடலாம். dicot root சரியாடா? ஸோ dicot root எப்படின்னா இருக்கணும் இங்க பாருங்க. இமேஜ் ஒரு வாட்டி எடுத்துடுறேன். ஸ்பீடா ஐயோ ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரா இன்னும் தீபாவளி நிறைய பேருக்கு முடிய போல, இன்னும் பட்டாசு வெடிச்சிட்டே இருக்காங்க. இமேஜஸ் ஓகே, இதுதான் குட் இமேஜ். காப்பி பேஸ்ட். சூப்பர். கொஞ்சம் ஓகே. இதுதான் பேசிக்கலி இந்த டைகாட் ரூட்டோட என்டையர் டயக்ராம் ஓகேவா, அனாட்டமியா. ஸோ இது எப்படின்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ஓகேவா, டிரான்ஸ்ஃபர் செக்ஷன். சரி, இங்கே என்னெல்லாம் இருக்குது அதுன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இதில் மெயின் திங் வந்து தே ஆர் பேசிக்கலி இது ஒரு டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஓகேவா. எந்த டைப் ஆஃப் ரூட்னா இது பேசிக்கலி ஒரு சன்ஃப்ளவரோட ரூட் சரியா. ஸோ ஓகே, இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ். இங்கே பாருங்க, எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ் ஓகேவா. எஸ். அப்புறம் இங்கே ஸ்டீல் இல்லைனா பித், இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், ஏன்னா எனக்கும் எக்ஸாம் இருக்குடா. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எபிடர்மிஸ் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் டீட்டெயிலி அதையும் பார்ப்போம் ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு எபிடர்மிஸ் அவுட்டர் லேயர் ஓகேவா, அவுட்டர் மோஸ்ட் லேயர். எபிடர்மிஸ் எங்கே இருக்குது பாருங்கள், ஃபாஸ்ட்டாக பாருங்கள். இங்கே பாருங்கள், எபிடர்மிஸ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த எபிடர்மிஸ் தான் பார்க்க போகிறோம். அவுட்டர் மோஸ்ட் லேயரை எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே. அதனால அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ இதே மாதிரி மெனி செல்ஸ், மெனிக்கு எழுதுறேன். எக்ஸாம்லேயும் இப்படி தான் கோட்டை விடுவேன் நான், மனசில் ஒன்று வரும் இங்கே ஒன்று எழுதுவேன். ஓகே, மெனி செல்ஸ் protrude as unicellular root ஓகேவா. யூனிசெல்லுலார் ரூட் என்னது, யூனிசெல்லுலார் ரூட் ஹெய்ர்ஸ். இதுதான் அந்த ரூட் ஹெய்ர்ஸ். இதுதான் ப்ரொட்யூட் ஆகிட்டு ரூட் ஹெய்ராக ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே இப்போ இந்த எபிடர்மில் ப்ரொட்யூட் ஆகிட்டு இப்போ ரூட் ஹெய்ராக ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதா. எஸ், இங்கே தெரியுதுலாமா ரூட் ஹெய்ர்ஸ், இதுதான் ஓகேவா. ஓகே, இதுதான் எபிடர்மிஸ் பற்றி. மற்றபடி டீட்டெயிலாக எதுவும் பெரிய தெரிவு சொல்லலை. நெக்ஸ்ட்டு கார்டெக்ஸ்க்கு போயிடலாம். ரெட் கலர் வேணான்னு சொன்னீங்களே, கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, கார்டெக்ஸ் எங்கே ஒரு பார்த்துறீங்களா. கார்டெக்ஸ் வந்து இங்கே பாருங்க, நடுவில் இங்கே இருக்கும். இங்கே பாருங்க, இதுதான் கார்டெக்ஸ். கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இதுதான், ஐயோ ஓகே, கார்டெக்ஸ் இதுதான் ஓகேவா. இதுதான் கார்டெக்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி வாட் டைப் ஆஃப் செல், இதுக்கு முன்னாடி கேட்ட டவுட்டு தான், காலையில் வந்தோடனே கேட்டிங்களே. ஸோ கார்டெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் டைப்ஸ் ஆஃப் தின் வால்டு, திக்கா தின்னான்னு கேட்பாங்க, தின் வால்டு ஓகேவா, பேரன்கைமா செல்ஸ். நம்ம சிம்பிள் செல்ஸ்லாம் பார்த்தோம்ல, பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ரீன்கைமா. இங்கே வந்துட்டு பேரன்கைமா செல்ஸ் இருக்கும் ஓகேவா, பேரன்கைமா செல்ஸ் சரியா. இது இல்லாமல் நடுவில் யூ கைஸ் ஒரு சர்டின் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக, இன்னும் க்ளோஸ் பண்ண முடியுமா, இன்னும் கிட்ட பார்க்க முடியுமான்னு தெரில. ஓகே, ஸோ நீங்கள் நான் ஜஸ்ட் எங்கடா பெண்ணு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேசஸ் தெரியுது இல்லையா, இது பேர் என்ன ஸ்பேசஸ், இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஓகேவா. ஸோ இந்த பேரன்கைமா செல்ஸுக்கு நடுவில் தே ஹாவ் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஓகேவா. இன்டர்செல்லுலார் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், டைகாட்டோட ரூட்டோட டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். பேசிக்கலி இந்த டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் வாட் எவர் இட் இஸ் அ சன்ஃப்ளவரோட டிரான்சாக்ஷன் ஓகேவா. டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் அப்படின்னா கட் பண்ணுறது ஓகேவா, டிரான்ஸ்ஃபர்ஸா ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ எபிடர்மிஸ் பார்த்தாச்சு, அப்புறம் வந்துட்டு கார்டெக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எண்டோடர்மிஸ்.
எண்டோடர்மஸ் சரியா? எண்டோடர்மிஸ்னா உள்ள, ஓகேவா? எபிடர்மிஸ்னா வெளியே, ஓகேவா? எண்டோடர்மிஸ்னா அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள வெளியன்னு சொல்ல மாதிரி தே ஆர் இன்னர்மோஸ்ட் layer of the cortex. என்னது? கார்டெக்ஸ். ஸோ இங்க வந்துட்டு சிங்கிள் டைப் ஆஃப் செல்ஸ் ஆர் present. இங்க வந்துட்டு இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா வேற இங்கெல்லாம் நீங்க இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் பார்க்கலாம், ஓகேவா? இந்த கார்டெக்ஸ் கிட்ட, இந்த ரீஜன் எபிடெர்மிஸோட கீழே கார்டெக்ஸ் கிட்ட இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் பார்க்கலாம். வேர் பேரன்கைமல் செல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி தேர், ஓகேவா? வேர் இன் எண்டோடர்மிஸ் இங்க பாருங்களா, டைட்டா இங்க பாருங்க இன்டர்ஸ்பேசஸ் அப்படியே காம்பேக்டா அடிச்சு அங்க ஸ்பேஸே இல்லை, ஓகேவா? அங்க எண்டோடெர்மிஸ் வந்துட்டு இப்படி இருக்கு, சரியா? எஸ், தொண்டை கட்டுக்குச்சுடா கிளாஸ். ஓகே, செல்ஸ் ஆர் வித்தவுட் சிங்கிள் செல்ஸ் ஆர் வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். டயக்ராம்ல இருக்கிறதா அப்படியே சொல்றேன், ஓகேவா? டயக்ராம் புரிஞ்சிச்சுன்னா இது புரிஞ்சிச்சு. இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் தானே, ஓகே, ஸ்பேசஸ் சரியாடா? ஓகே, இப்போ ஓகே, டவுட்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேண்ணா, ஓகே, சூப்பர், எஸ், ஆல் த பெஸ்ட்னா எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. படித்தா தானே பண்ணுறதுக்கு. சரி கதை எழுதி விட்டு அது சரி, ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது எண்டோடர்மிஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டீல் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸ்டீல் அப்படின்னா என்னதுன்னா அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ எல்லா டிஷ்யூஸ்லேயும், அதாவது ஆல் டிஷ்யூஸ் ஆன் த இன்னர் சைட், ஓகேவா, உள்ள இன்னர் சைட் ஆஃப் எண்டோடர்மஸில் எண்டோடர்மஸ்க்கு உள்ள there is something called steel, ஓகேவா? இன்னர் சைட் ஆஃப் த எண்டோடர்மஸில் என்ன கன்சிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போயாவது நீட் கொஸ்டினில் வந்துட்டு ட்ரான்ஸ்வர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ரூட்டில் வந்துட்டு எண்டோடர்மஸ் இருக்குது, எண்டோடர்மஸ்குள்ள என்ன கன்ஸ்டியூட் இருக்குன்னா நீங்கள் ஞாபகம் மறக்காமல் சொல்லணும் ஸ்டீல். STEEL அந்த ஸ்டீல் கிடையாது, STELE, ஸ்டீலியா? யா, ஸ்டீலி, வாட் எவர் இட் இஸ், ஓகே, ப்ளீஸ் ஹாவ் இன் யுவர் பிரெயின், தட்ஸ் இட். ஸோ அது பேர் ஸ்டீலி, ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஸோ இது ஸ்டீலி வந்துட்டு தே இன்க்ளூட் ஒரு 4 to 5 இருக்கும், ஓகேவா? அது என்னதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பெரிசைக்கிள், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பெரிசைக்கிள், அப்புறம் பித்து, கன்ஜக்டிவ் டிஷ்யூஸ், அப்புறம் கன்ஜக்டிவ் டிஷ்யூ, வாஸ்குலர் பண்டல், கன்ஜக்டிவ் டிஷ்யூ, அப்புறம் வாஸ்குலர் பண்டல் இருக்கும், ஓகேவா? சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் தே ஆர் இன்க்ளூடட் இன் த ஸ்டீல். இந்த ஸ்டீல் எங்கே இருக்குது? எண்டோடர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இந்த ஸ்டீலி, ஒரு ஸ்டீலின்னு சொல்கிற ஸ்டீலி, ஓகேவா? வாட் எவர். ஸோ இப்போது பெரிசைக்கிள்னா என்னது அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம், ஓகேவா? பெரிசைக்கிளோட இமேஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எண்டோடர்மிஸ் சொன்னேன்னா, இந்த எண்டோடர்மிஸ்க்குள்ள இன்னெல்லாம் கான்ஸ்டியூட் இருக்கும். இது டோட்டலாக நம்ம ஸ்டீலின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டீலில் இன்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிசைக்கிளை பார்ப்போம், ஓகேவா? பெரிசைக்கிள், பித்து, இந்த புரோட்டோசைலம், மெட்டாசைலம் எல்லாமே அதுக்குள்ள அங்கே தான், அந்த ரீஜனுக்குள்ள தான் இருக்கும், ஓகேவா? வாஸ்குலர் பண்டில்ஸ் இது எல்லாமே, ஓகேவா? எஸ், ஓகே. இப்போ பெரிசைக்கிள் இமேஜ் பார்த்தீங்களா? நீங்கள் மறந்துட்டீங்களா? ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களே. இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, லெட் மீ ட்ரை டு டூ தட். ஓகே, பேஸ்ட். அம்மா வந்துருச்சு. சரிடா பசங்களா. ஸோ எண்டோடர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டீலி. அந்த ஸ்டீலியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றலாம் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட்டு இங்கே இந்த இமேஜ் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு பெரிசைக்கிள், ஓகேவா?
அப்படியே இங்கே பாருங்க பெரிசைக்கிள். ஸோ திக் வால்டு, திக்காக இருக்கு இல்லையா அந்த பெரிசைக்கிள், எப்படி இருக்குது திக்காக இருக்கு இல்லையா, திக் வால்டு parenchymatous cells. ஸோ இதோட இன்னர் செல்ஸ் இருக்கும், திக்காக இருக்குது அதோட வாலு. அப்புறம் இன்னர் செல்ஸ் இருக்குது parenchymatous செல்ஸ் நெக்ஸ்ட் டு எண்டோடெர்மஸ். எண்டோடெர்மஸ் கீழே இருக்குல்ல parenchymatous செல்ஸ், ஓகேவா, நெக்ஸ்ட் டு எண்டோடெர்மஸ். எண்டோடெர்மஸ்க்கு அடுத்தது அது வருது, ஓகேவா. ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பித் அப்படின்னா என்னதுண்ணா, அப்படி இங்கே இருக்குல்ல அந்த பித் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பித் அப்படின்னா என்னதுங்க பாருங்க. பித் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ இன்னர்மோஸ்ட் ரீஜன், ஓகேவா, இன்னர்மோஸ்ட் ரீஜன், ஓகேவா. இட் இஸ் இன்னர்மோஸ்ட் ரீஜன், இங்கே இருக்குல்ல இன்னர்மோஸ்ட் ரீஜன், இட் இஸ் ஸ்மால், குட்டியாக இருக்கும், ஓகேவா. நீட் கொஸ்டின்லாம் கிடையாது பித், ஓகேவா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இமேஜஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாஸ்குலா பண்டில்ஸ் அப்படின்னு சொன்னீங்களேண்ணா, வாஸ்குலா இல்லை அதுக்கு முன்னாடி கன்ஜக்டிவ் டிஷ்யூ தானே வரும், அதுதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இல்லை இது பெரிசைக்கிள், பித்து, கன்ஜக்டிவ் டிஷ்யூ, வாஸ்குலா பண்டில். ஓகே, கன்ஜக்டிவ் டிஷ்யூ சொல்லிட்டு வாஸ்குலா பண்டில் சொல்கிறேன். கன்ஜக்டிவ் டிஷ்யூ. ஸோ கன்ஜக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா என்னது? ஸோ எதுவுமே இல்லை. கன்ஜக்டிவ் டிஷ்யூனா இட் இஸ் பேசிக்கலி அ parenchymatous cells, கைமெட்டஸ் செல், ஓகேவா. இட் இஸ் அ parenchymatous செல். அது எங்கே ப்ரெசென்ட் இருக்கும்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் பிட்வீன், சொல்லுங்க, ப்ரெசென்ட் பிட்வீன் யார் அண்ட் யார்? பிட்வீன் எது உங்களுக்கு தெரிஞ்சது தான், xylem அண்ட் phloem, சரியா, xylem and phloem. Yep, all right. இப்போ கன்ஜக்டிவ் டிஷ்யூ முடிஞ்சால் நெக்ஸ்ட் வாஸ்குலார் பண்டில்ஸ். ஓகே, என்னது? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும், இந்த வாஸ்குலர் பண்டில்ஸில் வந்துட்டு 2 இல்லைன்னா 4 xylem இருக்கும், ஓகேவா. அப்புறம் phloem பேச்சஸாக இருக்கும். phloem வந்துட்டு எப்படி இருக்கும்னா பேச்சஸாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு கேம்பியமாக லேட்டராக என்ன ஃபார்ம் என்ன இதெல்லாம் கம்பைன் பண்ணி தே ஃபார்ம் அஸ் அ கேம்பியம், ஓகேவா. கேம்பியம், ஓகேவா. கேம்பியம்னா என்ன? கேம்பியம்னா கேம்பியம் ரிங் எப்படின்னா இப்படி இருக்கும். நீங்கள் ட்ரீ பார் கட் பண்ணிங்கன்னா ஒரு ரிங்ஸ் வரும் இல்லையா, கேம்பியம் ரிங்ஸ் இமேஜ் காட்டுறேன். டக்கு 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 எக்ஸல். கேம்பியம் ரிங் இங்க பாருங்க, பரவாயில்லடா, குட் டயக்ராம்ஸ் யூ ஹேவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல குட் டயக்ராம், இங்கே காப்பி இமேஜ் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். கேம்பியம் ரிங்னா இங்கே பாருங்கள், வாஸ்குலா கேம்பியம் இங்கே இப்படி இருக்கிறது, இது எல்லாமே கேம்பியம் ரிங்ஸ். அந்த கேம்பியம் ரிங்ஸை வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம், சரியா. ஸோ என்னடாது, என்னாச்சு இதுக்கு? எனக்கு கமெண்ட் செக்ஷன் அப்பப்போ ஆஃப் ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த கேம்பியம் ரிங்கு எங்கே டெவலப் ஆயிருக்கு நீங்களே சொல்லுங்கள். கேம்பியம் ரிம் present in between, ஓகேவா, present in between xylem and phloem, சரியா. ஓகே, இப்போ டைகாட்டிலிடான் ரூட்ஸை வந்து முடிச்சிட்டோம். ஏதோ டவுட் இருக்காடா பசங்களா? இங்கே வரைக்கும்
Dicotyledonous root முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் monocotyledonous root. Correct. Which is used to, yeah, cambium brings or helps in the determining the age of the tree. அதை பேஸ் பண்ணிட்டு எத்தனை ஏஜ்னு we can find. Correct. Good. யார் அது கேட்டது? கண்டிப்பா. Yeah, very good. Super. No doubts, no doubts. Correct. ஸோ இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் என்னது? டைகாட் பார்த்துட்டோம். இப்போ மோனோகாட் என்னது? டைகாட் ரூட் பார்த்துட்டாச்சு. இப்போ மோனோகாட் ரூட் பார்க்க போகிறோம். சரியா? கலர் சேஞ்ச் பண்ணுறேன். மோனோகாட் ரூட். சரியா? ஆல்ரைட். இப்போ மோனோகாட் ரூட்டில் என்ன உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு இமேஜ் தெரியணும். அது இல்லாமல் நீங்கள் புரியவே மாட்டேன், உங்களுக்கு கதைக்கு போயிடும். ஸோ ஏன்னா நான் இப்படி இமேஜாக காட்டுறேன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நான் அது இமேஜ் காட்டாமல் ஏதோன்னு சொன்னால் அவ்வளோதான், ஏதோ கனவுக்கு போயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இமேஜ் காட்டுறேன் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு விஷுவல் ரிப்ரசன்டேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மோனோகாட் ஏன் நானுமே கிளாஸில் இன்கேஸ் வந்துட்டு இமேஜஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னடா இவ்வளோ தியரியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ அதனால மோனோகாட் பிளான்ட்டா, மோனோகாட் ரூட். ஸோ மோனோகாட் ரூட் ரூட்டு 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 ரூட். காப்பி இமேஜ், பேஸ்ட் இமேஜ். ஓகேவா? இப்போ மோனோகாட் ரூட் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ரூட். சரியா? ஸோ மோனோகாட் ரூட்டில் உங்களுக்கு என்ன தெரியணும்னா பேசிக்கலி என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது. பேசிக்கலி அனட்டமியா அதே தான். எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடர்மர், பெரிசைக்கிள், ஃப்ளோயம், புரோட்டோசைலம், பித்து, மெட்டாடைலம், ரூட் ஹேர்ஸ். ஓகேவா? பேசிக்காக அங்கே இருக்கிற மாதிரி தான். பட் இங்கே என்னன்னா, அங்கே நான் நேற்று கிளாஸ்லேயே சொன்னேன், அங்கே செகண்டரி க்ரோத் நடக்கும். எங்கள் டைகாட்டில் இங்கே செகண்டரி க்ரோத் நடக்காது. அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ it has all those things are epidermis, cortex, endodermis, pericycle, vascular bundles, pith எல்லாமே. But they are usually more than 6 xylem bundles. ஓகேவா? ஸோ 6 usually they are 6 xylem bundles அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னன்னா பாலி. சொல்லுங்க. பாலி ஆர்க். பாலி ஆர்க்னா 6 xylem bundles வந்து பாலி ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட பித் எப்படின்னா, இதோட பித்து வந்து லார்ஜ் அண்ட் வெல் டெவலப்டு. ஓகேவா? எஸ். ஒரே ஒரு மெயின் டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரியணும்னா, நோ செகண்டரி க்ரோத் ஹேப்பன்ஸ் இன் மோனோகாட் ரூட். செகண்டரி சொல்லுங்க. செகண்டரி க்ரோத். சரியா? எஸ். இப்போ ரூட்டு கதை முடிச்சிட்டோம். மோனோகாட்டு பார்த்தாச்சு, டைகாட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரூட் கதை முடிச்சுன்னா அதுக்கு மேலே யார் வருவாங்க? ஷூட். ஷூட் பார்த்துலாமா? SHOOT. ஓகே, ஷூட். ஷூட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி டைகாட்டிலிடான் ஷூட் பார்த்தோம். டைகாட்டிலிடான். ஓகேவா? சரியா? இங்கே டைகாட்டிலிடான் ஷூட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா, டைகாட் ஸ்டெம் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகாட்டிலிடான் ஷூட்ஸோட இன்னர் பார்ட்ஸ், அதாவது அனாட்டமி ஆஃப் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் இன்னர் பார்ட்ஸ் உங்களுக்கு புரியும். மட்டும்டா இது. Dicotyledon shoot. இல்லை இப்படி கொடுத்தாலும் ஒழுங்கா இல்லை. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் எழுதுறேன். ஏடா பர்ஃபெக்ட் இமேஜ். ஸோ டைகாட்டிலிடான் ஷூட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட இன்னர் அனாட்டமிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த இமேஜ் தயவு செஞ்சு உங்கள் NCERT புக்கில் இருந்தால் டூ செக் இட் அவுட். ஓகேவா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே எபிடர்மஸ், இங்கே பாருங்க, ரெட் யூஸ் பண்ணிட்டா இங்கே
எபிடர்மஸ், ஹைப்போடர்மஸ், பாரன்கைமா, பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், மிடுலரி ரேஸ் அப்படின்னா என்னது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்போடர்மஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைப்போடர்மஸ் இங்கே அப்படியே எடுத்துகிட்டு வரேன். இங்கே ஹைப்போடர்மஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஹைப்போடர்மஸ் இமேஜ் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, எரேஸ் பண்ணுறீங்க. இங்கே இப்போ ஹைப்போடர்மஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது ஹைப்போடர்மஸ் போகலாம். ஹைப்போனா என்னது? என்னடா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆகிடுது திரும்பியும் எனக்கு. ஹைப்போலேருந்து போட்டா இல்லை எப்பிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேட்டா? 1 செகண்ட். எபிடர்மஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணேட்டா? பிலோ. வாட் இஸ் பிலோ? எஸ், பிலோ, எக்ஸாக்ட்லி. ஹைப்போனா பிலோ. எபிடர்மஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் இங்கேருந்து பார்த்த மாதிரி இருக்கும், ஸ்டார்டிங்லேருந்து வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? எபிடர்மஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். எல்லா கதையும் சேம் தான். ஓகேவா? எபிடர்மஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆர் அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் லேயர், அதே கதை தான். ஓகேவா? they are covered with thin layer called cuticle. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, cuticle. அந்த cuticle trichome சொன்னாலே ஒரு குட்டி ஹெய்ரி குட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் சில few stomata are present in the அந்த epidermal region. ஓகேவா? that's it about epidermis. ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ் கதை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கார்டெக்ஸ். ஓகேவா? கார்டெக்ஸ் சொன்னேன். ஓகேவா? கார்டெக்ஸ் என்னதுன்னா இட் இஸ் பேசிக்கலி மல்டிபிள் லேயர். இன்னெல்லாம் கார்டெக்ஸில் வரும்னா இந்த எபிடர்மிஸ், ஹைப்போடர்மிஸ், அப்புறம் ஹைப்போடர்மிஸ், எண்டோடர்மிஸ், அப்புறமா வந்துட்டு கார்டிக்கல் லேயர்ஸ். இந்த எல்லாமே சேர்த்தா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ், 3 ஜோன்ஸ் பேசிக்கலி. ஓகேவா? ஒன்று ஹைப்போடர்மிஸ், இன்னொன்று கார்டிக்கல் லேயர்ஸ், அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எண்டோடர்மிஸ். இந்த 3 சேர்ந்தால் தான் வந்துட்டு தே ஆர் கால்ட் சப்சோன்ஸ் ஆஃப் கார்டெக்ஸ். ஓகேவா? இப்போ கார்டெக்ஸ் கதைக்கு போயிடலாம். கார்டெக்ஸ்னா என்னதுன்னா தே ஆர் மல்டிபிளர். 3 சொல்லல, தே ஆர் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ். என்னது? மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் அரேஞ்ச்டு இன். ஸோ அரேஞ்ச் இருக்கு, அரேஞ்ச்டு இன் பிட்வீன் பாருங்க யாரு இன் பிட்வீன் பெரிசைக்கிள். சொல்லுங்க, இன் பிட்வீன் பெரிசைக்கிள் அண்ட் எபிடர்மிஸ். ஓகேவா? எங்கெல்லாம் இருக்கு இங்க பாருங்க. இட் இஸ் பிரசன்ட் இன் பிட்வீன் எபிடர்மிஸ் அண்ட் பெரிசைக்கிள். பிட்வீன்ல இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? யார் யாரு? ஹைப்போடர்மிஸ், cortical layers, endodermis. சரிங்களா? இதுதான் பேசிக் சப் ஜோன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல் ரைட். இப்போ ஹைப்போடர்மிஸ்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? ஸோ ஹைப்போடர்மிஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் ஜோன். ஓகேவா? அவுட்டர் மோஸ்ட் ஜோன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட்டர் மோஸ்ட் ஜோன். இதே கார்டிக்கல் லேயர்ஸ்னா என்னது? பிலோ ஹைப்போடர்மஸ் வந்துட்டு கார்டிக்கல் லேயர்ஸ், பிலோ ஹைப்போடர்மஸ் வந்துட்டு கார்டிக்கல் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோடர்மஸ்னா என்னது? இன்னொரு மோஸ்ட் லேயர் உள்ள. அதே கதை தான, சேம். ஓகேவா? ஸோ வேற இன்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் அப்படின்னா டைகாட்டிலிடான். இது நீட் பேஸ் போயிட்டு போகலாம். டைகாட்டிலிடான் ஸ்டெம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டெம்ஸ் வந்துட்டு கன்சிஸ்ட் ஆஃப், அதான் அந்த ஸ்டீலின் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸ்டீலின் பார்த்தோம்ல, இட் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில்ஸ், மிடுலரி ரேஸ், அப்புறம் பித்து. ஓகேவா? மிடுலரி ரேஸ். சார் இதில் சார் புக்கு கிடைக்கும் சார், எதில் புக்கு கிடைக்கும் சார் ஸ்கேன் பண்ணால்? டெலிகிராம் சேனல் டூ செக் இட் அவுட். அவங்க வந்துட்டு எனி டவுட்ஸ் யூ ஜஸ்ட் போஸ்ட் தேர். எங்கள் பிரெயினிமேடிக் டீம் வந்துட்டு உங்களை கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. சரி, ஓகேவா? எஸ், ஓகே.
ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் அவர் ப்ரெசன்ட் பெரிசைக்கிள் வாஸ்குலர் பண்டில்ஸ் அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைகாட் ஸ்டெம், தட்ஸ் இட். மோனோகாட் ஸ்டெம்மில் இங்கேயும் உங்களுக்கு பார்ட்ஸ் தாண்டா மெயினாக தெரியணும் ஓகேவா. மோனோகாட் ஸ்டெம் பட்டுன்னு போயிடலாம். ஓகேவா, மோனோகாட் ஸ்டெம் இந்த காப்பி இமேஜ், paste image. ஸோ இங்கே இந்த டயக்ராம் உங்களுக்கு நல்லா தெரியுதா, எபிடர்மஸ், ஹைப்போடர்மில், வாஸ்குலர். ஸோ இது பேசிக்கலி இந்த மோனோகாட்டிலோட ஸ்டெம் வந்துட்டு ஒரு ஸ்க்ளீரன் கைமட்டஸ் ஓகேவா. அங்கே என்னெல்லாம் இருக்குது, இந்த ஹைப்போடர்மஸ் இருக்கா, ஹைப்போடர்மஸ் இருக்கா, வாஸ்குலர் பண்டில்ஸ், கிரவுண்ட் டிஷ்யூஸ், இது எல்லாமே பார்ப்போம். இது எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூவில் வந்துட்டு அங்கே அது கிட்ட என்ன இருக்குன்னா பண்டில் ஷீட், அதெல்லாமே நம்ம பார்ப்போம் ஓகேவா. ஸோ பேசிக்கலி இந்த டயக்ராம்ஸ் தான் மோனோகாட்டில். இது எல்லாமே பேசிக்கலி இந்த அனட்டமியில் என்னது என்னென்னலாம் இருக்குது, இந்த மோனோகாட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்குறது தான். எபிடர்மஸ், ஹெப்படர்மஸ், கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலர் பண்டில்ஸு, அது வாட் டைப் ஆஃப் செல்ஸு. இங்கே பேசிக்கலி நீட் கொஸ்டின் கேட்டால் இங்கே பாருங்கள், ஃப்ளோயம் பேரன்கைமா ஓகேவா. ஃப்ளோயம் பேரன்கைமா இஸ் ஆப்சென்ட் இன் மோனோகாட் ஸ்டெம், அவ்வளோதான் நான் வச்சுக்கோங்க. ஃப்ளோயம் பேரன்கைமா இஸ் present or absent கேட்டா is absent in monocot stem ஓகேவா. ஸோ இன்னொன்று வேற என்ன தெரியணும்னா, தி ஆர் conjoint ஓகேவா, conjoint and closed. சரி, என்னது conjoint and closedனா vascular bundles. லாஸ்ட் கிளாஸ்ல நான் இமேஜ் எல்லாம் கொடுத்தனே, லாஸ்ட்ல கடைசியில் conjoined ட்வின்ஸ்க்கு ஒரு டவுட், ட்வின்ஸ்லாம் இழுத்துட்டு தானே, வாஸ்குலர் பண்டில்ஸ். சரியா, சரி, திஸ் இஸ் அபவுட் மோனோகாட் ஸ்டெம் ஓகேவா. நெக்ஸ்ட் டைகாட்லிடான் லீவ்ஸ்க்கு போயிடலாம். காட்டிலிடான் லீஃப். டைகாட்டிலிடான் லீஃப்ல உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும், எபிடர்மிஸ் ஓகேவா, எபிடர்மிஸ், மீசோஃபைல், அப்புறம் வாஸ்குலர் சிஸ்டம். சரியா, இது வாஸ்குலர் சிஸ்டம், இது எல்லாமே பாருங்க. சரியா, ஸோ எபிடர்மிஸ் அதே மாதிரி தான், அவுட்டர் லேயரு, அதில் வந்துட்டு கியூட்டிகல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட்டாக இருக்கும், அவ்வளோதான் ஓகேவா. என்னெல்லாம் சொன்னேன் சொல்லுங்கள், அந்த 3 பாயிண்ட் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ் இருக்கும் சொன்னேன்னா, நெக்ஸ்ட்டு கியூட்டிக்கல் இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்டொமேட்டா இஸ் ப்ரெசன்ட் ஓகே, விச் பேர்ஸ் ஸ்டொமேட்டா. ஓகே, அப்போ மீசோஃபைல்லாம் என்னதுன்னா, இங்கே பாருங்கள், மீசோஃபைல்னால் மீசோ மிடில் ஒரு மிடில்னு வச்சுக்கலாம் ஓகேவா. அங்கே என்ன இருக்கா, இட் இஸ் மேடப் ஆஃப், மீசோஃபைல் இஸ் ஃபஸ்ட்டு மேடப் ஆஃப் பேரன்கைமா ஓகேவா. இது நீட் கொஸ்டின் ஓகேவா. மீசோஃபைல் வாட் டைப் ஆஃப் செல்ஸ்ன்னு கேட்டால் நான் வச்சுக்கோங்க பேரன்கைமா. இதில் வந்து தே கண்டெயின், மீசோஃபைல்ஸ் கண்டெயின் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் எங்கே ஹெல்ப் ஆகும்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் ஆகும். சரியா, ஃபோட்டோசிந்தசிஸ். டைகாட்டிலான் லீஃப் இமேஜை காட்டலைன்னா இப்போ நீங்கள் வெளியே கிளாஸ் விட்டு வெளியே போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் இமேஜை காட்டுறேன் ஓகேவா. டைகாட்டிலிடான் லீஃபு. இந்த மொக்க மானிட்டர் இமேஜ் காக்க மாட்டேங்குதுடா. இதாண்டா, எஸ். இந்த டயக்ராம் அப்படியே போயிடலாமா லாஸ்ட். நெக்ஸ்ட் இது இங்கே பேஸ்ட் பண்ண முடியாதா, சரி ஓகே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் டயக்ராம் பசங்களா. ஓகே, எஸ். ஸோ இங்கே இருக்குது, நான் மீசோஃபைல்ஸ் என்ன இருக்கும், இட் இஸ் மேடப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் சொன்னேன்னா, இட் கண்டெயின்ஸ் குளோரோபிளாஸ்ட் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். சரியா, எஸ். இதில் வந்துட்டு இந்த மீசோஃபைல் தேர் ஆர் டைப்ஸ்
ஓகேவா? என்னென்ன டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொன்னேன், வாட் டைப் ஆஃப் செல்ஸ் they are parenchymatous or they are made up of parenchymatous. ஸோ அதை பேஸ் பண்ணி they are palisade parenchyma. ஓகே, என்னது palisade parenchyma, அப்புறம் spongy parenchyma. என்னது spongy parenchyma. ஸோ palisade parenchyma எதுவும் இல்லை, இது வந்து adexually placed அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி அரேஞ்ச் இருக்குன்னா, எலாங்கேட்டட், இது எலாங்கேட்டடாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே இருக்க அபெக்ஷியல் எபிடர்மிஸ், அடெக்ஷியல் எபிடர்மிஸ். இப்போ அடெக்ஷியல் எபிடர்மிஸ்னா மேலே இருக்கிறது. ஓகேவா? அபெக்ஷியல் எபிடர்மிஸ்னா கீழே இருக்கிறது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அடெக்ஷியலி பிளேஸ் மேட் அப் ஆஃப் எலாங்கேட்டட் செல்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்க, எலாங்கேட்டட் செல்ஸ் இருக்கும். இந்த பாலசைடு, இந்த வாட் எவர் இட் இஸ், இது பாலசைட் பேரன்கைமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வேர்ட்டிக்கலா பேரலா இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், வேற எதுவும் தெரியல. இதே வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வேர்ட்டிக்கலாக பேரலாக இருக்குது. இங்கே எப்படி இருக்குது? ஸ்பாஞ்சியாக இருக்கும். இங்கே பாரு, ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்த்தியா? ஸ்பாஞ்சி மீசோசைட்ஸ். இது எப்படி இருக்குது? இங்கே வந்து திக்காக கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் இருக்கா, இங்கே எப்படி லூஸாக. ஸோ லூஸ்லி அரேஞ்சு, அவ்வளோதான், லூஸ்லி அரேஞ்சு. அப்புறமா இங்கே ஸ்பேசஸில் இருக்க, இங்கே ஸ்பேசஸ் இருக்குல்ல, ஸோ ஏர் கேவிட்டிஸ் இஸ் ப்ரெசன்ட். அவ்வளோதான். நான் நீட் கொஸ்டின் கேட்டால் எப்படி இது அரேஞ்ச் ஆயிருக்கு, என்ன ஸ்பேசஸ் இருக்குது, வாட் டைப் ஆஃப் செல்ஸ் ஆர் திஸ், அவ்வளோதான். நத்திங் மோர் தேன் திஸ். ஓகேவா? ஓகே, அங்கே என்னென்னலாம் சொல்லியிருந்தேன்? எபிடர்மிஸ் முடிச்சிட்டோம், மீசோஃபைல் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் சிஸ்டம். ஓகேவா? வாஸ்குலர் சிஸ்டம். வாஸ்குலர் சிஸ்டம் சொல்லுங்க. வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா என்னது? யா, சொல்லுங்க. ஸோ வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஓகேவா? என்னது? வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்கும்னா, அந்த பேசிக்கலாக நம்ம என்ன லீஃபில் தானே பார்க்குறோம். லீஃபில் என்னெல்லாம் பார்ப்போம்? வி வில் சி வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ். வெயின்ஸ் அப்புறம் வெயின்லெட்ஸ். பேசிக்கலி இப்படி வர்றது, இந்த மிட்ரிப் இதுலேருந்து வர்றது, இது பேர் வெயின். வெயின்லேருந்து இன்னொன்று இப்படி பிரிஞ்சுட்டு வந்தால் அது பேர் என்னது? தியார் வாட்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கலி இல்லைன்னா வெயின்ஸ் மட்டுமே நான் வச்சுக்கோங்க. வெயின்ஸ் அண்ட் மிட்ரிப். சரியா? திஸ் அது வச்சுக்கோங்க. தே கேன் சீன் இன் வெயின்ஸ் அண்ட் எங்கே இது என்ன சீனு? வாஸ்குலர் பண்டில்ஸ். ஓகேவா? வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் சீன் இன் வெயின்ஸ் அண்ட் மிட்ரிப். வெயின்ஸு அண்ட் மிட்ரிஃப் இந்த லீவ்ஸ். ஓகேவா? வேற என்ன உங்களுக்கு தெரியணும்னா, த டைப் ஆஃப் வீனேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா, வீனேஷன்லாம் நம்ம படித்தோம் இந்த வாஸ்குலர் சிஸ்டமில். அதுவும் என்னத்தை படிக்கிறோம் நம்ம? டைகாட்டிலிடான் லீஃப் தானே படிக்கிறோம். இன் டைகாட்டிலிடான் லீஃப்ல they have reticulate venation. நீங்கள் இதை பற்றி கிளியராக பார்க்கணுன்னா மார்ஃபாலஜி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸில் அழகாக இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். வீனேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், ரெட்டிகுலேட் வீனேஷன் எல்லாமே. ஓகேவா? ரெட்டிகுலேட் வீனேஷன் இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டூ செக் இட் அவுட். ஓகேவா? இது எல்லாமே the vascular bundles is composed of sheets of cells. இன்ன சீஷு bundle sheets of cells. ஓகேவா? bundle sheets of cells. yes, இதுதான் டைகாட் பற்றி. இதே மோனோகாட் பட்டா பட்டுன்னு எழுதிடுறேன். மோனோகாட்டிலிடான் லீஃப். என்னது? மோனோகாட்டிலிடான் லீஃப். எங்குமே அதே தான். ஸ்டொமேட்டா ஆர் ப்ரெசன்ட். ஸ்டொமேட்டா அப்புறம் என்னது? ஸ்டொமேட்டா என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இந்த எபிடர்மிஸ் ரீஜனில் இருக்கும். ஓகேவா? வேறு என்ன தெரியணும்? இங்கே இன்னும் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும், மோனோகாட்டில் வந்துட்டு மீசோஃபைல் இருக்கும் இல்லையா? அந்த மீசோஃபைல் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட். தெரிஞ்சுக்கோங்க. இன்னவா டிஃப்ரென்ஷியேட் ஆகலைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இன்னவெல்லாம் டிவைட் ஆச்சு. அந்த பாலிசேடு அப்புறம் ஸ்பாஞ்சி மீசோஃபைல் அதெல்லாம் டிவைட் ஆச்சு. ஓகேவா? பட் இங்கே அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது, மோனோகாட்டில் இருக்காது. வேற டைகாட் லீவ்ஸில் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அது நான் வச்சுக்கோங்க. இன் டைகாட் பாலிசைட் மீசோஃபைல் ஆர் ஸ்பாஞ்சி மீசோஃபைல டிஃப்ரென்ஷியேட் தான் ஆயிருக்கு. பட் இங்கே அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஆகலை மோனோகாட்டில். சரியா?
அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அங்கே வந்துட்டு அங்கே என்ன டைப் ஆஃப் வீனேஷன், அங்கே வந்துட்டு ரெட்டிகுலேட், அங்கே ரெட்டிகுலேட் இருந்துச்சுன்னா இங்கே என்னது parallel வீனேஷன். ஓகேவா? என்னதுமா? parallel வீனேஷன். என்னடா கமெண்ட் செக்ஷன் எனக்கு சும்மாவே போகுது. ஓகே, parallel வீனேஷன். ஓகேவா? சரியாடா? வேற ஓகே, anatomy ஆஃப் மோனோகாட் அண்ட் டைகாட்லன் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தான் நெக்ஸ்ட் செகண்டரி க்ரோத்துக்கே போக முடியும். அப்படியாடா அம்மா, சரி அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஆல் ரைட். வேறு parallel and reticulate இது இங்கே வரைக்கும் ஏதோ இப்போ வரைக்கும் ஏதோ டவுட்ஸ் இருக்கா அது மட்டும் சொல்லுங்கள். பிடிஎஃப் வந்துட்டு எனக்கு ஏதோ எம்பி ப்ராப்ளம் இருக்குடா, நான் கொஞ்சம் செக் பண்ணுறேன். இன்றைக்கும் முடியாது, நான் நாளைக்கு எல்லாமே பிடிஎஃப்பும் வந்துட்டு நாளைக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? நாளைக்கு எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். நாளைக்கு என்கிட்ட இருக்கிற எல்லா பிடிஎஃப்ஸும் வந்துட்டு டெலிகிராமில் சென்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஓகேவா? இன்றைக்கி எக்ஸாம் இருக்குடா, இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனே ஐ ஷுட் ஸ்டார்ட் ஸ்டடிங். இன்றைக்கி மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு எல்லா பிடிஎஃப்ஸும் அனுப்ப சொல்லிடுறேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? எஸ். இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செகண்டரி க்ரோத்துக்கு போகலாமா? ஓகே, நோ டவுட்ஸ். செகண்டரி க்ரோத் டெலீட்டட் போர்ஷனா? இதெல்லாம் ஓவர்டா உங்களுக்கு. டெலீட்டட் போர்ஷனா சொல்றீங்க? அப்படிலாம் டெலீட்டட் இருக்கா? இன்னும் போடா இல்லை. ஓ, அப்போ எக்ஸாம் கிளியா உங்களுக்கு செகண்டரி க்ரோத்து? அடப்பாங்களா. சரி, நான் செகண்டரி க்ரோத்துக்கு எக்ஸாம்க்கு இல்லைன்னா நான் பேசிக்காக செகண்டரி க்ரோத்தில் இன்னெல்லாம் இருக்குன்னா செகண்டரி க்ரோத்தில் வந்துட்டு இங்கே பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். செகண்டரி க்ரோத் ஆர் பேசிக்கலி நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரைமரி க்ரோத்துக்கு அடுத்தது வந்துட்டு செகண்டரி க்ரோத். ஓகேவா? இதில் பேசிக்கலாக இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்கும், இதோட கேம்பியம் எப்படி இருக்கும், இது எல்லாமே இந்த கார்க் கேம்பியம் அப்படின்னா என்னது, இது எல்லாமே இருந்துச்சு. பட் இப்போ உங்களுக்கு இல்லையா? நியூ என்செர்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக வராது, மோஸ்ட்டாக வராதுரா. அதுவும் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன் சீரியஸாக உங்களுக்கு வந்து போர்ஷனுக்கு வராது. உங்கள் நியூ என்செர்டி புக்கில் இல்லைல்ல? ஓகே, அப்போ இல்லைனா அப்போ why you want to waste? யா, ஸோ எதுவுமே இல்லைடா. அங்கே என்னன்னா பேசிக்கலி இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் இது எல்லாமே டெவலப்டாக இருக்கும். அந்த டெவலப்மெண்ட்டில் இது எல்லாமே டெவலப்டாக இருக்கும். ஓகேவா? அங்கே என்னெல்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த கார்க் கேம்பியம் எப்படி இருக்கும், லென்டி செல்ஸு அதெல்லாமே நம்ம இருக்குது பேசிக்கலி. நான் படிக்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஓகேவா? இந்த சாப்டரில் ரொம்ப உங்களுக்கு இப்போ இல்லை. பட் யூ கைஸ் டோன்ட் வேஸ்ட் இட். ஏன்னா எனக்கு அப்போ வெறுப்பாச்சு, ஏன் நான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இப்போ உங்களுக்கு டெலீட்டட். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? இப்போ ஏதாவது டவுட்? இப்போ டவுட் செக்ஷன்டா. இப்போ டவுட் செக்ஷன் இல்லைனா எம்சிக்யூஸ் கொடுக்கட்டா? உங்கள் இஷ்டம். I'll give you 10 minutes. Do well in your exam. Very thank you. Thanks. நான் கண்டிப்பாக படிக்கிறேன். நீ தூங்காமலாம் படிக்க மாட்டேன். ஒரு 11 வரைக்கும் இல்லை 11:30 வரைக்கும் படித்து தூங்கிடுறேன். அப்போ எனக்கு காலையில் ஒரு 5 o'clock எழுந்தா கரெக்டாக இருக்கும். எஸ். இப்போ டவுட்ஸ் இருக்காடா? எம்சிக்யூஸ் வேணுமா உங்களுக்கு? சரி, நான் எம்சிக்யூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இது காட்டுறேன். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு 5 கரெக்டாக 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? கொஸ்டினை ஒழுங்காக கவனிக்கிறீங்களா? எம்சிக்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி?
இல்லை கொஸ்டின் எழுதணுமா? கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டா இல்லை கொஸ்டின் எழுதட்டா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்? கொஸ்டின் நான் வந்துட்டு சொல்லட்டா இல்லைனா எழுதுறது உங்களுக்கு பெட்டர்? எது விச் இஸ் யூ கைஸ் ஃபீல் பெட்டர்? அண்ணா ஐ திங்க் உங்களுக்கு லேட்டாக சாட் பாக்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே அண்ணா ஐ திங்க் உங்களுக்கு ஓகே சூப்பர். எவ்ரி ஒன் ஆர் ரெடி. இப்போ நான் கொஸ்டின்ஸ் நான் எழுதட்டா? ஐ கெஸ் அது ஃபீல் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஈஸி கொஸ்டின்ஸாக கேட்குறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸ்லி ஆஸ்க் நீட் கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் பார்த்து எழுதுறேன். ஓகேவா? நான் கொஸ்டின் எனக்கு தெரியாது. ஓகே, நான் இங்கே எழுதுறேன். ஆன்சர் எனக்கும் தெரியாது. ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் என்கிட்டயும் இருக்குது. ஓகேவா? ரீஜன் ஆஃப் அட்டாச்மெண்ட், ஓகேவா? Region of attachment of a leaf to the stem is called dash. Options are region of attachment of leaf to the stem is called dash. Node, easy question da, easy. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான். ABCDன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ண நோட், இன்டர்நோட், ஆக்சியல், பிட்யூல். I'll give you 5 seconds time. பட்டுன்னு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன். எத்தனை பேர் வந்துட்டு இன்டர்நோட் சொல்றீங்க, எத்தனை பேர் ஆக்சில் சொல்றீங்க, எத்தனை பேர் நோட் சொல்றீங்க, எத்தனை பேர் பிட்யூல் சொல்றீங்க? So 1 2 3 4 5. So the answer is node, correct. So the node is the region where attachment of leaf to the stem is there. Okay va? And the pair தான் வந்துட்டு node. Option E is correct. Next question போயிடலாம். Second question வந்துட்டு the part of leaf, இங்க பாருங்க, part of leaf which connects, நல்லா question கவனிங்க, which connects lamina to the stem. The options are A, B, C, D. என்னது? midrib, petiole, stipule. இது எல்லாமே நான் வந்துட்டு எல்லா ப்ரீவியஸ் இயர் 5 to 6 8 இயர்ஸோட எம்சிக்யூஸ் எல்லாமே இந்த லெசன் பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் வந்துட்டு நான் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேவா? இல்லைனா உங்களுக்கு வந்து எம்டிஜி நீட் பேஸ்டு ப்ரீவியஸ் எம்சிக்யூஸ் அதுவும் செம்மையாக அதில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். டூ செக் இட் அவுட். ஓகேவா? ஜஸ்ட் எம்சிக்யூஸுக்கு அது ட்ரை பண்ணுங்கள். ஸ்டிப்யூல் அண்ட் வெயின். ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்கள். I'll give you 5 seconds time. 1 2 3 4 5. ஓகேவா? the part of leaf which connects lamina to the stem வந்துட்டு அவங்க பேர் வந்துட்டு பி. யா, கரெக்ட் ஆன்சர் பிட்யூல். சரியா? பி 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 எல்லாரும் கரெக்ட். லைனாக சொல்கிறீங்க. யார் ஃபர்ஸ்ட்டு சொன்னது? துர்காதேவி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிரிக்கெட் அண்ட் டெக் பிட்யூல் ஜிவி மதுபிதா காந்திபான் மதுபிதா மது ஆதிரை ஜிவி எல்லாரும் கரெக்ட். சூப்பர். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்துட்டு யாரு? துர்காதேவி. சூப்பர். ஓகே, இது ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சில இதுக்கு ஆப்ஷன் கொடுக்காம சொல்லிட்டா. ஸோ த அண்டர்கிரவுண்ட் இது நான் சொன்னேன் எனக்கு. அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் நான் ஆக்சுவலி எப்படி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டு மேக் ஷூர் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான நீட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தரேனான்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தரேன். ஓகேவா? அப்போ நான் ஒரு வாட்டி கிளாஸ் எடுக்கும்போது இது நீட்டு, இது இம்பார்ட்டன்ட் இல்லை என்னன்னு கிளிக் பண்ணும்போது டூ திங்க் இட் இஸ் அ ப்ரீவியஸ்லி ஆஸ்டு கொஸ்டின். ஓகேவா? ஆர் இம்பார்ட்டன்ட். சரியா? அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் கொஸ்டின் பார்த்துடலாம். அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் ஆஃப் ஃபுட் ஸ்டோரேஜ். Food storage is found in எங்க? ஆப்ஷன்ஸ் கொடுக்கட்டா? கேரட், பொட்டேட்டோ,
turnip, beetroot. So choose the right option. யார் ஃபர்ஸ்ட்னு பார்த்துடலாம் இந்த வாட்டி. ஓகே. Yeah, and option B, potato is right. Correct. Potato, right. So potato is nothing but storage of starch அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பேசிக்கலி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் இந்த இங்க பாரு, டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் இன் சன்ஃப்ளவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எழுதணும். ஓகேவா? சன்ஃப்ளவரில் வந்துட்டு டைப் ஆஃப் பிளாசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆக்சைல், பேசல், பெரைட்டல், அப்புறம் மார்ஜினல். ஸோ சூஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ இது என்னது, பிளாசன்டானா என்னது, ஓவரி வந்துட்டு எங்கே பிளேஸ் இருக்குது, அபோவா, பிலோவா, மிடில்லா, எங்கன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது, சூஸ் த ரைட் ஆப்ஷன். எஸ், பேசல். ஏன் பேசல்னா, பிகாஸ் ஓவரிஸ் பிளேஸ் பேசலா. ஓகேவா? பேஸில் வந்துட்டு ஓவரி பிளேஸ் இருக்கும். ஓகேவா? அட்டாச்சு டு த பேஸ் ஆஃப் த ஓவரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இது டைரக்ட் கொஸ்டின். யார் ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? டக்குன்னு சொல்லணும். யார் ஃபாஸ்ட்னு பார்க்க தெரியல இந்த வாட்டி. சரி கேளுங்க. வாட் இஸ் த எடிபிள் பார்ட் ஆஃப் த ஆப்பிள்? எடிபிள் பார்ட் ஆஃப் த ஆப்பிள். ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்களே சொல்லுங்க. ஆப்பிள் ரெகுலராக சாப்பிட்றீங்க. ஓகேவா? அந்த ஒயிட் கலர் ஜூஸி லேயர், அந்த இடம் பேர் என்னது? மதுமிதா ரைட். தலாமஸ். கரெக்ட். தலாமஸ் ரைட். மதுமிதா ஃபர்ஸ்ட். சூப்பர். What is the main function or main function of stem சொல்லுங்க. பேசிக்காக கேட்குறேன். யா, மதுமிதா, ஆதிரை, துர்காதேவி அண்ட் ஜிவி எல்லாரும் ரைட் ஆன்சர். வாட் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம்? கண்டக்ட் H2O, ரைட். வேற? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். கரெக்ட். நியூட்ரியன்ஸு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டும் வந்துட்டு அதுவும் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்காக இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? தட்ஸ் இட் ஃபார் டுடே. இட் இஸ் வெரி குட். இன்னைக்கு செஷன் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. சூப்பர். இதே மாதிரி ரெகுலராக இருக்கணும்னு ஐ ஃபீல் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரி இருந்தால். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு ஃப்ரைடே இல்லை, நாளைக்கு லீவு. சாட்டர்டே வி ஹாவ் கிளாஸ் அண்ட் சண்டே வி ஹாவ் கிளாஸ். இன்னைக்கு anatomy and flowering plants முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஓகேவா? தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ. ஓகே அண்ணா. யா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? யா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி ஆதிரை. தேங்க்யூ. குட் நைட் டையா. குட் நைட். சரியா? I'll end up this session right now. நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக எம்சிக்கு சால்வ் எடுத்து வாங்கினா கண்டிப்பாக டியா. இது இல்லாமல் எனக்கு சடனாக உங்களுக்கு எங்கேயாவது டவுட் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த லைவ் முடிஞ்சக்கப்புறமா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நான் அப்புறம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் செக்ஷனில் வந்துட்டு அது நான் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் டுடே. பை.